ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூட்டோ சீரீஸ் எபிசோட் 9 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சீரீஸில் பல ட்விஸ்ட் போயிட்டுருக்கும் போது இன்னமும் நிறையா ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி இதுலேயும் நிறையா ட்விஸ்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே மே என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசு மே 2004 அவங்க ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வராங்க. அந்த ஸ்டோரியில் என்ன வருதுன்னா, எமோஷ்னலி ஹர்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. அதை பற்றி தான் மே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. எமோஷ்னலி ஹர்ட் ஆகுறதுனா என்னம்மா, அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் அவங்க அப்பா அந்த தேவாங்க மூஞ்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து இவங்க படிச்சுக்கிட்டு இருக்க புக்கை டக்குன்னு பிடுங்கிக்கிட்டு, உன்னோட ஸ்டடீஸ்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, உன்னோட கிரேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீ என்னென்னா உட்காந்து ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருக்க, போய் புக்ஸ் எடுத்து படிப்போன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதை பிடுங்கிடுறாங்க. அவர் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுதாம்மா எமோஷ்னலி ஹர்ட் ஆகுறது, நீ கேட்டல அது இதுதான் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு நாள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வராங்க. அதை விட கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் அப்போ அந்த டோன் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய மாமா பையன், அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அப்பாவும், நீ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஃபினான்ஷியலி நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ படிக்க முடியாது, உன்னுடைய ஸ்டடீஸ்க்கு ஆகிற செலவை நீனே தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக மே அப்போ வராங்க. எதுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே அந்த விஷயம் தெரியும் போல். அதனால் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும், இப்படிப்பட்டவங்க கூட தான் நான் பேசணும் பழகணும்னு நீங்கள் சொல்கிறது அது வேறு. என் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு டோன் கூட வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, ரொம்ப லவ் பண்ணுறா, ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க, அவனை போய் கம்பல் பண்ணுறீங்க, பிரேக்கப் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு மே நியாயம் கேட்குறாங்க. தேவாங்க முடிஞ்சு மறுபடியும் கத்துது, ஷட்டப், நீ உன் வேலையை பாரு, இது ஒன்றும் உன் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை வரும்போது நீ பேசு, இது டோனுடைய பிரச்சனை, நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் பேசும்போது நீ நடுவில் வந்து பேசினதே தப்பு, இதில் பெரிய நியாயம் பேசுறியான்னு அவங்க அப்பா கடகடான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் மே விடுற மாதிரி தெரியல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும், உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கணும், உட்காரணும், நடக்கணும், எல்லாமே செய்யணும், ஆனால் எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் எல்லாரும் ஆடணுமா அப்படியே பயங்கரமாக திட்டுறாங்க. இவங்க திட்டினதில் டென்ஷன் ஆன அவங்க அப்பா ஓங்கி ஒரேற விட்டுறாரு. எந்த அளவுக்குனா பளிச்சுன்னு சவுண்டு கேட்குது அந்த அளவுக்கு அற விட்டுறாரு. இவங்க அரைஞ்சதும் அவங்க அம்மா ஓடி போய் தடுக்க போகிறாங்க, அவங்களையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அம்மாவை தூக்கலான்னு மே போனால் மேவை பிடிச்சி அவங்க அப்பா இழுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கொடூரம் மாதிரி, எப்படி ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாரு அவங்க அப்பா. அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட மேவுக்கு பிடிக்கல, பார்க்குற நமக்கே பிடிக்கல, அந்தளவுக்கு தான் அவருடைய கேரக்டரைசேஷன் இருக்குது. இவங்க ஃபேமிலி இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறத பார்த்தா அவங்க டோன் என்ன பண்ணுறாருன்னா, சரி அங்கிள், இங்கே வந்து பிரச்சனை வேணாம், என்னால் தானே பிரச்சனை, சரி நான் வந்து பிளாய் கூட பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நமக்கு விஷயமே புரியுது, பிளாயை தான் இவர் லவ் பண்ணியிருக்காது, அதனால தான் இவங்க பேச போகும்போதெல்லாம் அவங்க ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. ஏன்னா இவர் சொன்னாருங்கிறதுக்காக அவன் பிரேக்கப் பண்ணிட்டான் இல்லையா, அதனால தான் அவங்ககிட்ட கோபமாக இருக்காங்க போல். அதனால தான் இவங்க அன்பாக பேச போகும்போதெல்லாம் பிளாய் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்க. ஸோ நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மெட் ஸ்கூலுக்கே போகிறேன், அதாவது டாக்டருக்கே படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா அப்போதைக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் போதும்னு சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அப்பா கிட்ட சாரி கேளுன்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. மே வந்து நார்மலாக சாரின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கீழே உக்காந்து பணிவாக மொட்டிலாம் போட்டுக்கிட்டு ஏதோ தண்டனை கொடுக்குற இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டுலாம் சாரி கேட்குறாங்க. அவங்க அப்பா கூட கல் மாதிரி நிற்கிறாரு. எந்த இடத்துலையுமே அவர் பாசமாக இருக்க மாதிரி நம்ம பார்க்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு சீனே அதில் இல்லை. அந்த மாதிரி சாரி கேட்டுட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. டோனும் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு.
அதுக்கப்புறம் உள்ளே போனவங்க ரொம்பவே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க கிட்ட இவங்க முதல்ல கேட்குற விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு டவுட்டுமா, என்னைக்கு தான் நீங்கள் இந்த விஷயத்துலலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? என்னைக்கு தான் எதிர்த்து கேள்வி கேட்பீங்க? கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ சம்மந்தம் இல்லாத பிரச்சனையில் தலையிட்டுட்ட, அதனால தான் என்னால் எதுவும் பேச முடியலன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் விடலை. சரி, நான் இன்னொருத்தவங்க பிரச்சனை தலையிட்டேனே வச்சுப்போம், இதுவே நான் தனியாக ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. அவங்க அம்மா உடனே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன, அப்போ கூட என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அப்போ கூட நான் கேள்வி கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு இன்னமும் கோபம் வருது. அந்த வீட்டில் அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களால இவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும். தனக்காக பறிஞ்சு கூட பேசுகிறேன்னா அவங்க என்ன அம்மா, தான் மேலே கொஞ்சம் கூட அன்பு காட்டலைன்னா அவங்க என்ன அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நமக்கு யூஸ் ஆகலை, நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கலைங்கிறது தான் மேவுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இனிமேல் நீங்கள் வேணாம், என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க சொன்னதும் அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்தாண்ட போகிறாங்க. அப்போ தான் அந்த காஃபி மக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக் எடுத்து பாரு, அதில் அந்த ப்ளூடூத் சிம்பிள் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்கு அப்போலேருந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க போல். அதை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது நீ தான், அதனால் கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும் ஓம்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே அவங்க ஓமை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஓம் நேமில் இருக்கிற ஐயனை அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அவங்க டோன் கார்டு எடுத்து கொடுத்ததும் இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே உனக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டேன், நீ ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டியதான், மார்னிங் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிறாங்க. அந்த கார்டையே ஒத்து பார்க்குறாங்க. எதுக்காக பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு லைட்டாக கண்ணு தெரியுது, மங்களாக அந்த கார்டு தெரியுது, அதை தான் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்ததுமே இவரும் டோனும், ஏன் உனக்கு நல்லா கிளியராக தெரியுதான்னு சொல்லிட்டு எட்டிட்டு பார்க்குறாரு. எனக்கு கிளியராக தெரியும் போது தான் எனக்கு பயமாக இருக்குது, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு தான் எனக்கு பயமாக இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. சரி சரி, ஒன்றும் கவலைப்படாது, உன்னுடைய ஓன் ப்ளூட்டோவை நீ அடிக்கடி சொல்லுவல என்னுடைய கிரகம்னு சொல்லிட்டு, அதை நீ கண்டுபிடிக்கிற நேரம் வந்தாச்சு, உன் கண்ணாலே பார்க்க போகிறேன்னு சொல்கிறதும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்க உடனே அதை போய் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அதில் ஐயன் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மார்னிங் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், மை டியர் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்ததே இவங்க ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, என்னுடைய ஓன் ப்ளூட்டோவை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், அது ஐயன் தான் சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஐயன் போயிட்டு ஓம் பக்கத்தில் உட்காந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது, நான் சின்ன வயசில் உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் ஒரு பொண்ணு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தபோது அந்த பொண்ணை நான் தான் காப்பாற்றினேன், அவளை காப்பாற்றி அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் காப்பாற்றின எனக்கு கூட ஞாபகம் இல்லை, ஆனால் அவள் என்னை அப்போயிலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, நான் நினச்சி தப்பான ஒரு ஆளை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, இப்போ அவள் எனக்கு கிடச்சிட்டா, எனக்கு சாரின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அவள் கூட வாழ்கிறதுக்கு, அதுதான் நான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு கால் வருது. அது என்னன்னு பார்த்தா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி கேட்டிருந்தாங்க இல்லையா, வண்டியை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த வண்டியை பற்றின நியூஸ் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி ரெடி ஆகிடுச்சு, டேங்க்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன், நீ எடுத்துகிட்டு போக வேண்டியதான் மிச்சம்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்புறாங்க. இவங்க அந்தாண்ட கிளம்புனதும் பார்த்தா இவங்க கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுது. ஆக்சுவலி அவங்க மறுபடியும் ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நேரம் வேணாலும் எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு.
இன்னொரு சீன் பார்த்தா இங்கே இன்னொரு லவ்வர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ் மேடம்க்கு ஒரு லவ்வர், அந்த லவ்வரை கைட்டு விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ் லவ் அதாவது ஐயனுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பிளான்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பிளான்ட் லவ்வருங்கிறதுனால கொடுத்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னு பார்த்தோன்னா, அந்த போலீஸ் மேடமும் இவங்களும் இப்போ இருக்கிற லவ்வரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடாம அந்த சாப்பாட்டே போட்டு கிளறிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இங்கே இல்லவே இல்லை, என் மைண்ட் இங்கே இருக்கவே மாட்டேங்குது, பிம்பு மறுபடியும் வந்து என்னை மீட் பண்ணிட்டு போனதுலேருந்து என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நீ மறுபடியும் அவங்க கூட பேச்சப்பான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு யாருமே வேணான்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு யாரும் வேணாம், நீ வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுமே, இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்க மாட்டேன், நான் உங்களை நேற்று வந்து மீட் பண்ணதுக்கு சாரியும் இனிமேலும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்திட்டு போகலாங்கிறதுனால தான் நான் வந்தேன், ஐம் சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பிளான்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கும்போது இல்லைன்னு பிடிச்சி இவங்க இழுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், சரி இனிமே நீங்கள் அவங்க கூட பேட்சப் ஆக போகிறதில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, பட் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாற்றி போட்டுடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் உண்மையாக தான் கேட்குறாங்க, ஓகேவா இல்லையாங்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்மைலு. இதை நம்ம ஓகேன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு எடுத்துக்கிறதான்னு தெரில, அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு மே போயிருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துட்டு அம்மாவை மீட் பண்ணுறாங்க. இப்போ உனக்கு நல்லா பண்ண தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நம்மள க்ளோஸாக வந்து காட்டுறதுனால அவங்க ஃபேஸு நல்லாவே மேவுக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் டோன் உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா உள்ளே வராங்க. வந்ததும், நீ வந்துட்டியா, எதுக்கு வந்திருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அதுக்குமே மே ஸ்மைல் பண்ணுறாங்க. உடனே டோன் ஒரு கவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இதை பாருங்க, மே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ மே சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, எவங்களா இருந்தாலும் சரி, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் என்ன இவங்களும் சொல்ல முடியாது, யார் பேச்சு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கேஸை, அதாவது நான் கூட சொல்லலை, இந்த கேஸை ஒரு அட்டர்னி வந்து தைரியமான அட்டர்னி, அதாவது தைரியமான ஒரு லாயர் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது வேறு யாரும் கிடையாது, நான் தான் சொல்லிட்டு அவங்களுடைய நேமை சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பிபி எகிரிக்கிட்டே போகுது. அவங்க கரெக்டாக ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு நடந்து வரதையும் அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு. நான் பிளைண்டாக வேணா இருக்கலாம், மனசாட்சி இல்லாத ஆளாக என்னால் இருக்க முடியாது, நான் மறுபடியும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண போகிறேன், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பா பக்கம்தான் நீ இருக்கணும், நீ அப்பாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவளாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த நேரத்தில் இங்கே மெயின்டைன் பண்ணுறாரு. இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த மெய்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம ஓம் தான். ஹவு டேர் நீ இங்கே வந்துட்டியான்னு அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. அவங்க ஷாக் ஆகுற மாதிரி மே ஷாக் ஆகலை. ஆக்சுவலி அவங்க இங்கே வரணும்னு தான் வர வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இவ தான், எப்போவுமே இவ தான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால தான் இங்கே வர சொன்னேன் சொல்லிட்டு அங்கே அத்தனை பேர் முன்னாடியும் அவங்க கையை பிடிச்சி வா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பாட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.